ரிவ்யூல சொல்லணும்னு நினைச்சேன். 19வது ஓவர், 18வது ஓவர்ல ஸ்டேடியத்துல இருந்த 40,000 பேர்ல 30,000 பேர் வெளிய கிளம்பி போயிட்டான். விஷுவல காட்டும்போது, என்னடா இது? உங்கள நம்பி உங்க ஃபேன்ஸ் பார்க்க வராங்க. காசு குடுத்து பார்க்க வராங்க. அதுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல கிரிக்கெட் விளையாடுறோம்னு ஸ்ரீலங்கால. சும்மா பாகிஸ்தான் ஓரளவு குவாலிஃபிகேஷன் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு ஒரு 70 ரன், 60 ரன்ல சுருட்டிட்டு, ஆ, அத 13 ஓவருக்குள்ள அடிக்க பார்க்கலாம். ஆ. அந்த மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா கொண்டு வாங்க? நான் சொல்லட்டா? ஸ்ரீலங்கால ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அவனுங்களை ஏன் கேக்குற? நாம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னா நாம மிரள மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவானுங்க. டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவானுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடி 120 அடிப்பானுங்க. அதை இவனுங்க 20வது ஓவர் கொண்டு போய் ஸ்ரீலங்கா அடிப்பானுங்க. தோத்துருவானுங்க. ஸ்ரீலங்கா 120 அடிக்க மாட்டானுங்க இவனுங்களே. காமெடியா இருக்கும் போதுங்க மேட்ச். சரி, ஸ்ரீலங்கா டீம்ல யாருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அவன் சொன்னாலும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். சொல்லி நான் மறுபடியும் அடுத்த வீடியோல அடி வாங்குவேன். நீ சொல்லு, நான் வெயிட் பண்றேன். சொல்லுடா, அதெல்லாம் பேர் அதெல்லாம் பேர் நாளைக்கு யாரு? நாளைக்கு அசலங்க அடிப்பேன்னு நினைக்கிறேன். யார்? சரித் அசலங்க நாளைக்கு அடிப்பேன். சரித் அசலங்க டீம்லயே இருக்க மாட்டான். நீ டீம்ல இருக்க பிளேயரை சொல்லு. வாய்ப்பே இல்ல. சத்து மிஸ்ஸங்க. நல்ல பேர்னா அது ஒண்ணுதான். நல்ல பேர் ஒண்ணும் இல்ல, அடிக்கிறவன் ஒருத்தன அவன் மட்டும்தான். நீ நல்ல பேர்லாம் தேடிட்டு இருக்க. ரிவ்யூ பண்ண சொன்னா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோவை. மறந்துருச்சு அவனுக்கு ஆடின ஆட்டத்துல. எனக்கு எல்லா பேரும் மறந்து போச்சு. அவன் டீம்ல இருக்கா என்னன்னு தெரியல. கமெண்ட்ல அடி கன்ஃபார்ம். நீ கேட்ட கமிண்டு மெண்டிஸ் அடிக்க போற. எனக்கு போன மேட்ச் ஒரு பையன் அந்த பையன் தடவிட்டு தான் இருந்த கர்மாந்திரம். அவனும் அடிக்க மாட்டான். நிசங்கா பேர் சொல்லிருக்க ஒரு சேஃப் சைட். அடிச்சாலும் சரி, அடிக்கலாலும் சரி. 10 நிசங்கா தீக்ஷனாவா? தீக்ஷன் என்னடா கணக்குது? எங்களெல்லாம் பேட்டிங் கேட்டு நீ பவுலிங் பேரை சொல்லிட்டு இருக்க. ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டியே கைஸ். பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா. மோசமா விளையாடுறவன் ஒருத்தர் ரொம்ப மோசமா விளையாண்டுருக்கான். அது எப்படி விளையாடுறாங்க, டீம்ல தான் சேஞ்ச் இருக்கா, அதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். இது ஸ்ரீலங்கா விசஸ் பாகிஸ்தானோட ப்ரீ மேட்ச் ஷோ தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. யார் ஜெயிப்பா அதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். பாகிஸ்தானா ஸ்ரீலங்காவா? யார் டெஸ்ட் மேட்ச் ஆடுவான்னு கேளு, சொல்றேன். அதாவது யார் ஜெயிப்பான்லாம் என்கிட்ட கேட்காத. சத்தியமா தெரியல. டெஸ்ட் மேட்ச் இப்போ ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். T20 ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சோம்னா கரெக்டான மேட்சா இருக்க போகுது இது. என் தலைவன் பாபரசம் இந்த மேட்ச் எப்படியும் ஒரு 50 பாலுக்கு ஒரு 60 ரன் அடிப்பார் நான் எதிர்பார்க்கறேன். ஓப்பனிங் மட்டும் இறக்கி விடுங்க. அந்த இதையும் வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. இல்ல இந்த மேட்ச் எப்படின்னா, தோக்கிறது பிரச்சனை கிடையாது, நம்மள கழுத்த இருக்க வச்சு தோப்பாங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு மேட்ச் பாருங்க. இன்னைக்கு மேட்ச் அவனை புடி இவனை புடிதான் இருந்துச்சு. ஆனா மேட்ச் பாக்குறது நல்லா இருந்துச்சா இல்லையா? 160 ரன் அடிச்சாங்க. மேட்ச் கடைசி ஒரு ஓவர்ல போய் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுல. ஆனா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அப்படியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்ரீலங்கால போன ஆட்டம் ஆடினாங்க பாருங்க. ஒரு ஆட்டம் டென்ஷன் ஆச்சு எனக்கு. ஏன்டா டே உங்களை நம்பி அன்னைக்கு பாருங்க. நான் அன்னைக்கே ரிவ்யூல சொல்லணும்னு நினைச்சேன். 19வது ஓவர், 18வது ஓவர்ல ஸ்டேடியத்துல இருந்த 40,000 பேர்ல 30,000 பேர் வெளிய கிளம்பி போயிட்டான். விஷுவல காட்டும்போது, என்னடா இது? உங்களை நம்பி உங்க ஃபேன்ஸ் பார்க்க வராங்க. காசு கொடுத்து பார்க்க வராங்க. அதுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல கிரிக்கெட் விளையாடுறோம்னு ஸ்ரீலங்கால. சும்மா அன்னைக்கு அந்த பவன் ரத்நாயகி இறங்கி வந்தானது, குசால் மண்டிஸ் இறங்கி வந்ததானது, அவன் அரைக்கோழி பால் நடுவுல குத்தி லெக் பிரேக் விட்டுட்டு இருக்கிறான் ரச்சின் ரவீந்திரா. அந்த பால் யாராவது பேக் ஃபுட்ல இருந்துட்டு போய் கட்டடிக்க விட்டு இறங்கி யாராவது ஆடுவாங்க. பேசிக்கா கிரிக்கெட் விளையாடுறவனுக்கே தெரியும். அவங்க எல்லாம் எப்படி இன்டர்நேஷனல் பிளேயர்னு உள்ள போட்டு வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல சேக் பண்ணிட்டு நியூ ஜெனரேஷன் பிளேயரை கொண்டு வரவர்கள் ஸ்ரீலங்கா டீம் உருப்படாது. இவங்களே நியூ ஜெனரேஷன் வேற யாரை கொண்டு போய் வர பிறந்த கோடதே நான் சூரியவன்சி மாதிரி யாராவது எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ இல்ல இன்னொன்னு, இப்போ இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பைலேட்டர்ல ஆடினாங்க. அப்பதான் தோத்துட்டு கேவலமா ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் திட்டினாங்க. நீங்க ஏன் விளையாடாதீங்க, வீட்டுக்கு போங்க எல்லாம் திட்டினாங்க. அப்பயும் வேர்ல்டு கப்ல வந்து இவ்வளவு கேவலமா விளையாடுறாங்கன்னா எதனாலன்னே ஒண்ணுமே புரியல. என்ன மைண்ட் செட்ல ஆடுறாங்க, ஜெயிக்கணும்னு ஆடுறாங்களா? போன மேட்ச் தினேஷ் சொல்ல மாதிரிதான். அவங்க ஆஸ்திரேலியா ஜெயிச்சோன்னுமே நம்ம கப்படிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷத்தை அந்த பரவச நிலைக்கு போயிட்டாங்க. அதுல இருந்து அவங்களால திருப்பி மேட்சுக்குள்ளே வர முடியல. அதனாலதான் 100 ரன் கடைசியா
என்ன சொன்னீங்க? நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா 70 ரன் வித்தியாசம். ஒருவேளை பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 60, 80 ஆல் அவுட் ஆயிட்டா அது 13 ஓவர்ல அவ்வளவுதான், பாகிஸ்தான் உள்ள வந்துரும். பாகிஸ்தான் ஒரு குவாலிபிகேஷன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு ஒரு 70 ரன் 60 ரன்ல சுருட்டிட்டு அத 13 ஓவருக்குள்ள அடிக்க பாக்கலாம். அந்த மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா கொண்டு வாங்க? நான் சொல்லிட்டா, ஸ்ரீலங்கால ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அவனுங்களை ஏன் கேக்குற? நாம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னா நீ நாம மிரள மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடி 120 அடிப்பானுங்க. அதை இவனுங்க 20வது ஓவர் கொண்டு போய் ஸ்ரீலங்கா அடிப்பானுங்க, தோத்துருவானுங்க. ஸ்ரீலங்கா 120 அடிக்க மாட்டானுங்க. காமெடியா இருக்க போகுது மேட்ச். அதுதான் சங்கீத ஸ்வரங்கள் தான் நினைக்கிறேன். நமக்கே ஸ்ட்ராட்டஜி உட்காந்து பார்த்தோன்னே இப்படி பண்ணா ஜெயிச்சிடலாம். அங்க ஸ்ரீலங்கா 3 மேட்சா வந்து 100 ரன்னே தாண்டல சேசிங்கள. அதனால இப்ப இவனுங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் அடி வச்சு சரி 110க்கு ஆல் அவுட் எடுக்க ட்ரை பண்ணலாம். இவனுங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க ஆடுறோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு அப்படின்னு போயிட்டு 120 ஓவர்ல அடிச்சு ஸ்ரீலங்காவை கொண்டு போய் 20வது ஓவர்ல போய் ஜெயிப்பானுங்க இவனுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா 2 பேர் ஏத்தாப்புல நின்று சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு போட்டா கரெக்டா இருக்கும் 2 பேரும். எனக்கு என்னமோ நாளைக்கு நம்ம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம், பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. இல்ல நம்ம இவ்வளவு நேரம் இப்படி கலாய்க்கிறோம். எனக்கு அந்த ஸ்ரீலங்கா மக்களுக்கு வசரம், ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு வச்சு மச்சம், ஸ்ரீலங்கா நாளைக்கு ஜெயிக்கணும். உங்க ஊர் ஹோஸ்ட் கண்ட்ரியா இருந்துட்டு நீங்க சூப்பர் 8ல ஒரு மேட்ச் கூட தோக்காம போனீங்க, ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம போனீங்கன்னா அது அதை விட ஒரு அவமானம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க நியூசிலாந்து அடிக்கல, இங்கிலாந்து அடிக்கல விடுங்க, அவங்க டாப் 2 சைடு ஓகே. பாகிஸ்தான் அடிக்கல, உன்னோட அவன் கேவலமா தான் கிரிக்கெட்ல எடுக்கிறான். அவன் நெய்பர் கண்ட்ரி எடுக்கிறான். நெய்பர் கண்ட்ரி எப்படி அடிக்கும்? நெய்பர் கண்ட்ரி அடிக்கடி பைலேட்டர்ல ஆடுறாங்க, டெஸ்ட் அப்ப விட்டு கொடுத்துருவாங்கறீங்களா? எனக்கு ஸ்லைட்டா அப்படிதான் தோணுது. ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஸ்ரீலங்கா கொஞ்சம் இவர் கமெண்ட் அடிக்கடி ஒருத்தர் போட்டுருவாங்க, இவனுக்கு காசு வாங்கினா காசு கொடுத்தாதான் விளையாடுவாங்கிற மாதிரி. அதனால எனக்கு ஸ்லைட்டா தோணிக்கிட்டே இருக்கு, ஒருவேளை ஸ்ரீலங்கா ஃபேவரிசம் பண்ணிருமோ. ஏன்னா நாம வெளியே போயிட்டோம், சரி இவங்களாவது உள்ள போட்டுங்கிற மாதிரி ஆடினாலும் ஆடுவாங்க. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் வெளியே உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஆடினா தானே மேட்ச் வின்னு. ஆமா, இவன் ஆடினா தானே மேட்ச் ஜெயிப்ப, இவன் உட்கார வச்சுட்டா அப்ப 60 ரன் ஆல் அவுட் ஆயிருவ அப்படின்ட்டு ஒரு கணக்குல 10 நிமிஷம் உட்கார வச்சிருவாங்க. அது எப்படி இப்படி பண்ணுவாங்க? 10 நிமிஷம் ரெஸ்ட் குடுக்குறாங்க, அடுத்த சீரீஸுக்கு இன்ஜுரி ஆகும். சும்மா நாளைக்கு வீட்டுக்கு போர் அடிக்குதுன்ட்டு வந்து விளையாண்டு போங்க. அவனை முதல்ல விடுங்க, அவனை விட்டு தொலைங்க. அவனை ஏன் தூக்கிட்டு திரியுறீங்க? ஏன்னா முதுகுல கட்டிட்டு திரியுறீங்களோ தெரியல. பாபரசம் தான் பாகிஸ்தான் டீமோட விராட் கோலி எப்படி இந்தியா டீமோட விராட் கோலியோ, பாபரசம் வந்து ஒரே நிமிஷம் என்ன இது பண்றீங்களா? ஆமா, இதுதான் பண்றாரு. இந்த உங்க விராட் கோலி, பாகிஸ்தானோட விராட் கோலிட்டு முகமது ஷேஷாத் பாத்துட்டு இருந்தாங்க, ரிஸ்வான் பாத்துட்டோம், பாபரசம் பாத்துட்டோம், எல்லாத்தையும் பாத்துட்டோம். இந்த விராட் கோலி தூக்கிட்டு வராது இங்க. பாகிஸ்தானி விராட் கோலியா? இது என்ன விராட் கோலி பாபரசம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கயா. சொல்ல முழுசா கொடுங்க, என்ன மட்டும் அடி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரியல. அவன் விராட் கோலி, நான் ஒத்துக்கிறேன், இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். அவர் பாகிஸ்தானும் விராட் கோலி தான். எதுல டெஸ்ட் மேட்ச்ல எப்படி ஆடுவாரோ அவர் கொஞ்சம் T20ல ஆடிட்டு இருக்காரு. நீங்க இதை போய் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பாபரசம் கூட விடுங்க, பாபரசம் ஒரு காலத்துல பீக்ல இருந்தாரு. இந்த சல்மான் அலியா என்ன தெரியுமா சொல்றாங்க, விராட் கோலி மாதிரியே சேசிங் பண்ணும் போது நல்லா கன்சல்டேட் பண்ணி ஆக்சிலரேஷன் பண்ணுவாங்க. சல்மான் அலியாக கேப்டன்சி கொடுத்து வச்சுக்கிறேன். 6 அடிச்சு ஒருத்தன் டாக்குமெண்ட்ரி எடுத்து ஃபைல் அப்லோட் பண்றேன். யார் அவன்? யார் அது? அந்த பிளேயர் சாமி. இப்ப என்ன, இப்ப ஜிம்பாவேல வந்து ரைன் பெர்னட் வந்து அடிச்சாரு, 6 அடிச்சாரு. அதுக்கோசரம் இப்ப நான் ரைன் பெர்னட் வந்து இப்ப நான் பும்ராவே 6 அடிச்சேன் அப்படின்ட்டு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறாரா? ரைன் பெர்னட் எல்லாம் ஒரு சில டேலண்ட் இருக்குது. பும்ரா ஒரு எச்ஐ கூட 6 டாக்குமெண்ட்ரி எடுப்பாங்க. தெரியல நாளைக்கு உள்ள. அது இல்ல அது ஃபர்கானுக்கு பாகிஸ்தான்ல ஓவர் பில்டப். நீ விராட் கோலி இங்க குடுக்குற மாதிரி ஒரு 10 மடங்கு பில்டப். விராட் கோலியாவது பில்டப் கொடுத்தாலும் அடிப்பாரு, பர்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த ஃபர்கானுக்கு வந்து பும்ரா 6 அடிச்ச உடனே டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது என்ன,
பும்ராவை 6 பாலுக்கு 6 6 அடிப்பான்னு சொல்றது என்ன? ஒரே பில்டப் பாகிஸ்தான்ல அவனுக்கு. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்தியால மட்டும் அடிக்கல. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் உங்ககிட்ட, ம், ஒரு சான்ஸ் பாகிஸ்தான் உள்ள வருமா? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க. வந்துச்சுன்னா பிரச்சனை வராது. முத விஷயம் வராது. நியூஸ்ல அவ்வளவு கேவலமா விளையாட போறாங்க நாளைக்கு, வராது. வந்துச்சுன்னா உனக்கு செமிஃபைனல் ஃபைனல்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இந்தியா இன்கேஸ் ஃபைனல் வந்துருச்சுன்னு வை, அகமதாபாத்ல விளையாட மாட்டேன், என்ன வென்யூ மாத்துமா, இந்த சல்லையெல்லாம் இருக்குது. இல்ல ஃபைனல் வந்துட்டு பாகிஸ்தான் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்ரீலங்கா தான் போகணும், அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொல்றாங்க. ஆமா, இல்ல அதுதான் இந்த கேக்குறேன். பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே நம்பிக்கை ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா வந்து மூடிட்டு ஒரு 10 ஓவர் நின்று ஆடுனீங்கன்னா பாகிஸ்தான் வெளியே போயிடுவான். 10 ஓவர் எனக்கு வந்து ஸ்ரீலங்கா மக்களுக்கு ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் 40 ஓவர் டெஸ்ட் மேட்ச் பார்ப்போம். 140 ரன் 2 டீம் அடிக்கும். அது இன்னைக்கு பார்த்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மேட்சா இருக்கும். பாகிஸ்தான் அதெல்லாம் கூட இல்ல, நீங்களா இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப நான் தான் சொன்ன மாதிரி இவனுங்க ஜெயிச்சு வந்து செமிஃபைனல் கேமிஃபைனல் அடிச்சு இது எங்காவது வந்து நம்ம இந்தியாவில மேட்ச் நடக்க முடியும், ஸ்ரீலங்கா மேட்ச் அங்க போயிட்டு இல்ல அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த பிளானுக்கெல்லாம் இல்லாம நம்பால் ஒருத்தர் இருக்காரு, துரியந்தர் ஒருத்தர் உள்ள இருக்காரு, அவர் உள்ள இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு எல்லா விஷயத்தையும். ஆமா, அவர் வந்து நம்ம துரந்தர் ஒருத்தர் இருக்காரு பாகிஸ்தான் டீம்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவர் வந்து நல்லா நீட்டா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி கொடுத்துட்டு போயிருவாரு. எனக்கு என்னமோ நம்ம இப்படி கலாச்சிட்டு இருக்கோம், நாளைக்கு மேட்ச் எல்லாம் வெறியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெறியும் கிடையாது. நீ இந்த மேட்ச் அடிச்சு ஜெயிக்கணும்னா இந்த மும்பை மேட்ச் ஒண்ணு இருக்கும் ஐபிஎல்ல, 14 ஓவர் ஜெயிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஜெயிக்கணும். அந்த மாதிரி தான், அப்பதான் ரன் ரேட் வரும். நான் இந்த மும்பை இந்தியன்ஸ் போட்டு கொண்டு வர மேட்சே பார்க்க மாட்டாங்க. நான் இன்னொரு மாதிரி சொல்றேன், இந்த காமன்வெல்த் சீரீஸ் எல்லாம் அப்ப இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து எல்லாம் இந்த 3 டீம் கலந்து விளையாடுவாங்க. இந்த ஸ்ரீலங்காவோட வந்து 37 ஓவருக்கு இந்தியா வந்து 337 ரன் அடிக்கணும். விராட் கோலி வந்து பயங்கரமா மளிகை தூக்கி போட்டு மிதிச்சு 37 ஓவர்ல அடிச்சிருவாங்க அந்த மேட்ச். அது மாதிரி நாளைக்கு நடக்குமா? அப்படி நடந்தா பாகிஸ்தான்ல யாரு நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லுங்க. நாளைக்கு ஃபர்கான் அடிப்பார்னு நினைக்கிறேன். பாபர்லாம் அடிக்க வாய்ப்பு இல்ல. ஃபர்கான் எப்ப எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்றான், அடிப்பான். பாபர் மேல நம்பிக்கையே இல்ல. இல்ல நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பாபர் உட்கார வச்சுட்டு கடைசியா ஒரு வாய்ப்பா இவரு ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபக்கர் ஜமான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடியவே முடியாது. ஆல்ரெடி ஆடினாரு. சூப்பரா ஆடினான்டா போன மேட்ச், நல்லாதான்டா ஆடினான். அப்ப உட்கார அவன் ஓபனர் தூக்கி 5வது ரவுண்ட்ல போட்டும் சூப்பரா ஆடுறான் ஃபக்கர் ஜமான். பாபரசம் ஒரு டவுன்ல இறக்குனீங்க ஆட மாட்டேங்கிறான். சரி, ஸ்ரீலங்கா டீம்ல யாருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அவன் சொன்னாலும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். சொல்லி நான் மறுபடியும் அடுத்த வீடியோல அடி வாங்குவேன். நீ சொல்லு, நான் வெயிட் பண்றேன். சொல்லுடா, அதெல்லாம் பேர் யாரு நாளைக்கு அசலங்க அடிப்பான்னு நினைக்கிறேன். யார்? சரித் அசலங்க நாளைக்கு அடிப்பார். சரித் அசலங்க டீம்லயே இருக்க மாட்டான். நீ டீம்ல இருக்க பிளேயரை சொல்லு. நல்ல பேர்னா அது ஒண்ணுதான். நல்ல பேர் ஒண்ணு இல்ல, அடிக்கிறவன் ஒருத்தனா அவன் மட்டும்தான். நீ நல்ல பேர்லாம் தேடிட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு வீடியோவை 10 நிமிஷம் இங்க பாரு. மொத பால்ல விக்கெட் ஆனது டீம் டெஸ்ட் எப்படி ஆடணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. மன உளைச்சல் ஆயிருக்கும். கிரிக்கெட் பாக்குறது பயமா இருக்கு எனக்கு. பேர் சொல்லாம முடியாது, நீங்க பேர் சொல்லுங்க. நான் நல்ல பேரை சொல்றேன். உனக்கு என்ன பேர் தானே வேணும்? நல்ல பேர் நான் சொல்றேன். ஸ்ரீலங்காவில யார் இருக்கா? மறந்துருச்சு. அவனுக்கு ஆடின ஆட்டத்துல எனக்கு எல்லா பேரும் மறந்து போச்சு. அவன் டீம்ல இருக்கா என்னன்னு தெரியல. நீ கேட்ட கமிந்து மெண்டிஸ் அடிக்க போற. எனக்கு போன மேட்ச் ஒரு பையன் அந்த பையன் தடவிட்டு தான் இருந்தேன். கர்மாந்திரம் அவனும் அடிக்க மாட்டான். நிசங்கா பேர் சொல்லிருக்கேன். ஒரு சேஃப் சைட் அடிச்சாலும் சரி, அடிக்கலாலும் சரி. 10 நிசங்கா தீக்ஷனாவா? இது என்னடா கணக்குது? எங்களெல்லாம் பேட்டிங் கேட்டு நீ பவுலிங் பேரை சொல்லிட்டு இருக்க. அப்ப நானும் சொல்லுவேன், பவுலிங் பேரே சொல்றேன். தில்சன் மதுசதங்கா 3 மதுசங்கா நல்லா போட்டாலும் 3 ஓவர் தான் தராங்க, நல்லா போடலாம் 3 ஓவர் தான் தராங்க. அதனால டீமே சேர்ந்து அடி வாங்கினாலும் 3 ஓவர் தான் தராங்க. அதனால நான் தில்ஷன் மதுசதங்கா. பாகிஸ்தான்ல யார் அடிப்பாங்க?
பாகிஸ்தான்ல இது என்ன, என் தலைவன் பாபர் அசம் நாளைக்கு பேட் எடுத்துட்டு வந்து ஒரு ஆட்டம் ஆட போறான். நல்லா கதி கலங்க போறீங்க. கரகாட்டமா கரகாட்டம் இல்ல, மட்டையாட்டம், மட்டை பந்தாட்டம். இந்த நம்மளாம் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். சல்மான் சாக என்ன பண்ண காத்திருக்காரோ தெரியல நாளைக்கு. அவன் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ண மாட்டான். பாகிஸ்தான் உள்ள வந்திருக்கும். அல்ல டீம் நம்ம இவ்வளவு நேரம் வச்சது டீம்ல ஒரு துரியோதர் தான்ட்டு, மொத்த டீமும் துரியோதரா. கேப்டனே கொடுத்து ஒரு துரியோதரன் தான் கொடுத்து வச்சிருக்காங்க துரேந்தர் கிட்ட. நம்ம அத கோச்சே ஒரு துரேந்தர் தான். ஆர்சிபி தெரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நாளைக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்க ரெடியா இருந்திருக்கோங்க. நான் திரும்பியும் நாளைக்கு ரிவ்யூ வீடியோல சந்திப்போம்.